மாசமே வந்து ஒரு மாசம் 35 கச்சேரி 40 கச்சேரி பண்ணுவோம். ஓ! ஒரு ஓகே. நாளைக்கே 3 கச்சேரிலாம் போயிட்டுருப்போம். ஆ. அப்போ வந்து அது ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப் அது. எஸ், எஸ். மென்டார்ன்னு சொல்ல முடியாது. நமக்கு நாமே மென்டார்ஸ் தான். ஆ. நமக்கு ஸ்டேஜ் கிடைச்சா போதும். ஆ. என்னோட சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை தான். நானு ரோட்ல உட்கார்ந்து கச்சேரிகள்ல மேல பார்ப்பேன் இல்லையா? அது ஒரு ஃபேண்டஸி. ஆ. அப்போ சின்ன பசங்க ஓகே. 12 வயசு, 13 வயசு. மியூசிக்ல ஒரு நாட்டம் வந்தது. எங்க அம்மா பாடுவாங்க. தன்னை மறந்து கோயில்ல அப்படியே குடும்ப கவலைகள்லாம் சொல்லி பாடுவாங்க. ஆ. அ அப்படிதான் எனக்கு மியூசிக் எனக்குள்ள கத்துக்கிட்டீங்க. இன்ட்யூஸ் ஆச்சு. ஆ. அ அப்போ வந்து ஸ்டேஜ்ல பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். வாவ்! பாடுறாங்க ஸ்டேஜ்ல அப்படின்னு கீழ உட்காந்து பாடுறாங்க. ஆனா சம்டைம்ஸ் எனக்கு அத ரெகுலரா பார்க்க ஆரம்பிச்சேன். எங்க கச்சேரி நடந்தாலும் ஓடி போயிடுவேன். ரோட்ல உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். அப்போ வந்து அந்த ஸ்டேஜ் நம்ம கிடைச்சா எப்படி இருக்கும்? அப்படின்னு ஒரு ஆசை இருந்துன்னே இருந்துச்சு. ஸோ அது மூலியமா நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். நெறைய பேர் கேட்க ஆரம்பிச்சேன். ஒரு 6, 7 மாசம் எனக்கு கச்சேரி பாட கூப்பிடுவாருன்னு சொல்லி கூட்டு போயிட்டு என்ன ஸ்பீக்கர் பாக்ஸ் மட்டுமே தூக்க வச்சிருந்தாங்க. ஓ! 6வது படிக்கிற பையனுக்கு அவ்வளோ வேலை குடுத்துருந்தாங்க. ஸ்பீக்கர் பாக்ஸ்லாம் தூக்கிட்டு இருப்பேன் நானு. ம். ஸோ அதுவும் 6 மந்த்ஸா நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா ஓகே. ஸ்டேஜ் கிடைக்கல. அப்போ ஓகே. கூட. ஓகே. ஒரு ஃபைன் ஸ்டேஜ் ஒரே ஒரு நாளு ஒரு ஸ்டேஜ் கிடைச்சது. ஒரு பாட்டு பாடுனேன். அத பார்த்து இன்னொரு ஆர்கெஸ்ட்ராக்காரங்க கூப்பிட்டாங்க. ஓகே. அவங்க கூப்பிடல. ம். அ அது அப்படியே அப்படியே இதாயிடுச்சு.